மறைந்த நடன இயக்குனர் ரகுராம் அவர்களோட பொண்ணு தான் காயத்ரி ரகுராம் அவர்கள். இவங்க நிறைய படங்களில் நடன இயக்குனராக பணியாற்றியிருக்காங்க. தமிழை தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு கிட்டத்தட்ட 175 படங்களுக்கு மேலே வேலை செஞ்சிருக்காங்க. இவங்க இவ்வளோ படங்களை ஒர்க் பண்ணாலும் இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலயமா தான். ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட முதல் சீசனில் இவங்க ஒரு போட்டியாளராக இருந்துட்டு வந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனைகளை இவங்க சந்திச்சாங்க. இப்போ நடன இயக்குனரையும் தாண்டி பல படங்களையும் காயத்ரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இவங்க ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களோட திருமணத்தை பற்றி, அதாவது 2வது திருமணத்தை பற்றி பேசியிருக்காங்க. என்னோட 2வது திருமணத்துக்கு யாரும் தடுக்கலை, அதுதான் முக்கியம், நானும் தேடலை, அதுவாக நடந்தால் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மனநிலை என்கிட்ட இருக்குது. எனக்கு குழந்தைகள் வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, அதுக்காகவாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் காயத்ரி ரகுராம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் டிவியில் வர ஆங்கர்ஸில் மறக்க முடியாத பல பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க தான் விஜய் ரம்யா. ஜோடி நம்பர் 1, உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா, இது மாதிரி ஷோலாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சர்ச்சையான கருத்தை வெளியிட்டிருக்காங்க. ரம்யா இப்போ ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபேன்ஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ரசிகர் ஒருத்தவர் உங்களுக்கு லெஸ்பியன் பிடிக்குமா, அதாவது ஓரின சேர்க்கை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதை பார்த்த ரம்யா அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு லெஸ்பியன், கே, இருப்பாளர்னு எல்லாமே பிடிக்கும், எப்படி இருந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக விஜய் ரம்யா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் டிவி ஆங்கர்ஸ் மத்தியில் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சங்கர் சார் டைரக்ஷனில் கமலஹாசன் சார் நடிப்பில் இந்தியன் 2 படத்துக்கான பூஜையெல்லாம் போட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் பொள்ளாச்சி கிட்ட ஒரு 30 நாள் நடக்க போகிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த இந்தியன் 2 படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சார், காஜல் அகர்வால், சிம்பு, அக்ஷய் குமார் இவங்களாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கான பூஜை போடப்பட்டப்ப கமலஹாசன் சாரும் காஜல் அகர்வால் மட்டும் தான் இருந்திருக்காங்க. சிம்பு அண்ட் அக்ஷய் குமார் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு சாருக்கு இப்போ நிறைய படங்கள் போயிட்டு இருக்கிறதால சங்கர் சாரோட படத்துக்கு கால் ஷீட் கொடுக்க முடியாத நிலை இப்போ சிம்புக்கு ஏற்பட்டிருக்குதான். அவரோட கேரக்டரை நம்ம சித்தார்த் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. படத்தில் வில்லன் ரோல் அக்ஷய் குமார் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அக்ஷய் குமார் பண்ணல, அதுக்கு பதிலாக அபிஷேக் பச்சன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. படத்தை வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணும்போது நார்த் இந்தியா பர்சன் யாரையாவது நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2.0 அக்ஷய் குமாரை சங்கர் சார் நடிக்க வச்சிருந்தாரு. அந்த வகையில் இந்தியன் 2ல் அபிஷேக் பச்சன் நடிக்க வைக்கிறதுக்கு காரணமும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்தியன் 2 படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டரை அபிஷேக் பச்சன் தான் பண்ண போறாரு அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங்கோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.